நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன்ப்பா. அதாவது நாளான்னைக்கு புதன்கிழமை 27ஆம் தேதி 8வது மாதம் 25வது வருடம் புதன்கிழமை வந்துட்டு விநாயகர் சதுர்த்தி வருது. ரொம்ப விசேஷமான நாள். அன்றைக்கி நம்மளால் பண்ண முடிஞ்சதை தாராளமாக பண்ணலாம். அன்றைக்கி கொழக்கட்டை பாயசம் எல்லாமே வைப்பேன் அன்றைக்கி ஆக்சுவலாக. ஸோ முடிஞ்சவா எல்லாம் சக்கரை பொங்கலோ பாயசமோ கொழக்கட்டையோ எல்லாம் வச்சு நைவேத்தியம் பண்ணுங்கோ. மண்ணால் செஞ்ச விநாயகரை மணக்கட்டையில் கோலம் போட்டு அந்த மணக்கட்டையை கொண்டு போய் கடையில் அந்த விநாயகர் அந்த மணக்கட்டையில் வச்சு தான் ஆற்றுக்கே கொண்டு வருவா. ஆற்றுல வந்துட்டு ஆனைத்தடம், அதாவது யானை கால் மாதிரி வரைவேன், ஆணை உள்ளே வரா மாதிரி, அதாவது விநாயகர் உள்ளே வரார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகம் இருக்குது. ஸோ வாசலில் 2 விளக்கு ஏற்றி வைக்கலாம், நல்லது. ஆற்றுல எப்பவும் போல் நம்ம இந்த காமாட்சி விளக்கு எப்பவும் போல் நீங்கள் ஏற்றிருங்கோ. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு முந்தின நாளே, அதாவது நாளைக்கு சாயங்காலமே ஆற்றுல மாவளை தோரணம் கட்டிடுங்கோ. அதெல்லாம் கட்டினேனாக்கா ரொம்ப விசேஷம். விநாயகருக்கு வந்துட்டு ரொம்ப பெருசாக எதுவுமே எதிர்பார்க்க மாட்டார்ப்பா. மஞ்சளில் பிடிச்சி வச்சாலுமே அந்த மஞ்சள் வந்து உட்காந்துப்பார் அப்படிங்கிற மாதிரி தான் ஐதீகம். அதாவது இப்போ விநாயகர் சதுர்த்தி என்னால் பண்ண முடியல மாமி, எங்கள் ஆற்றுல யாரும் கிடையாது, கடைக்கெல்லாம் போய் விநாயகர் என்னால் வாங்க முடியாது அப்படிங்கிறவா வந்துட்டு ஆற்றுலேயே விநாயகர் ஃபோட்டோ இருந்தால் போகணும். அந்த ஃபோட்டோவுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு பொட்டிட்டு 2 புஷ்பத்தை போட்டு உங்களால் என்ன முடியுமோ அதை நைவேத்தியம் பண்ணுங்கோ. ஒன்றுமே என்கிட்ட இல்லை மாமி, எனக்கு கொழக்கட்டையெல்லாம் உண்டாக்க முடியாது, எனக்கு உடம்பு முடியலை அப்படின்னா ஒன்றும் இல்லை, 2 அவலும் பொரிகடலையும் வச்சு நைவேத்தியம் பண்ணுங்க. விநாயகர் அதுக்கே ஆற்றுக்கு வந்து கண்டிப்பாக அதை சந்தோஷமாக ஏற்றுண்டு போவார். ஸோ அதனால் முடிஞ்சால் கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வாங்கோ. ரொம்ப விசேஷம். பக்கத்தில் விநாயகர் கோவில் இருந்தால் போயிட்டு வாங்கோ. அப்படி இல்லையா, நிறைய எனக்கு அது அன்னதானத்துக்கு காசு கொடுங்கோ, கொடுக்க முடிஞ்சவா கொடுங்கோ. அப்படி இல்லையா, எனக்கு அபிஷேகத்துக்கெல்லாம் நான் நிறைய செய்யணும் மாமி அப்படின்னு ஆசைப்படுறவா தாராளமாக செய்யுங்கோ. மஞ்சள் பிள்ளையார் நாளைக்கு கண்டிப்பான முறையில் ஒன்று வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த விநாயகர் பூஜை சாதாரணமாகவே எப்பவும் போல நடக்கட்டும். அருகம்புல் எருக்க மாலை இதெல்லாம் ரொம்ப விசேஷம். நாளைக்கு அருகம்புல்லும் எருக்க மாலையும் முடிஞ்சவா வாங்கி போடுங்க. முடியாதவா என்ன புஷ்பம் ஆற்றுல இருக்கோ அந்த புஷ்பத்தை எடுத்து விநாயகருக்கு போட்டு நீங்கள் வேண்டின்றாலே போகும். நான் பெருசாக பண்ணணும் மாமி, எனக்கு ரொம்ப ஆசை இருக்குது, நான் நன்னா பண்ண போகிறேங்கிறவா தாராளமாக பண்ணிக்கலாம். நீங்கள் எப்படி வேணாலும் தங்கத்தாலேயே விநாயகர் செஞ்சு வச்சு அந்த விநாயகரை நீங்கள் வழிபட்டாலும் பரவாயில்லை மாமி. என்னால் முடியாது மாமி, என்னால் இது ஒரு ஃபோட்டோ மட்டும்தான் இருக்குதுன்னு வச்சு அதை நீங்கள் ஆற்றுல வச்சுட்டு அதுக்கு நீங்கள் உங்களால் பூஜையை எந்த முடியுமோ அந்த பூஜையை நீங்கள் பண்ணினாலும் பரவாயில்லை. விநாயகர் அங்கேயும் வருவார், அதே மாதிரி இங்கேயும் வருவார். ஸோ அதனால் நம்மளால் பெருசாக பண்ண முடியலையே, அதனால் நம்மளால் ஒன்றுமே முடியாத நிலைமையால் நம்ம இருக்கமேன்னு சொல்லி தயவு பண்ணி வருத்தமே பட வேண்டாம். விநாயகர் வந்துட்டோ, விநாயகர்னு இல்லை, எந்த தெய்வமுமே பெரிய பணக்காரால்கிட்ட மட்டும்தான் போகும், இங்கெல்லாம் வரமாட்டா ஏழைகள்கிட்ட, அந்த மாதிரி நினைப்பே உங்களுக்கு வேண்டாம். மனசார நீங்கள் வேண்டின்றேன்னா எங்கே போனாலும் தெய்வம் வரும். கோடி கோடியாக செலவழித்து அன்னதானம் போடுற வாழ்க்கை தான் போகுங்கிறது கிடையாது. ஒன்றுமே இல்லை, ஒரு கற்பூர தீபத்தை ஏற்றி வச்சு 2 வெத்தலமாக்க வச்சு வாழைப்பழத்தை கொடுத்தா அங்கேயும் தெய்வம் வரும். ஸோ அதனால் உங்களால் முடிஞ்சதை பண்ணுங்கோ. கார்த்தால் குளிச்சுட்டு வாசலில் இழகோலம் போடுறதா அரிசிமா கோலம் போட்டால் ரொம்ப விசேஷம். இல்லை முடியாதவா சாதாரண கோலமே போடுங்கோ, பரவாயில்லை. ஸோ உங்களால் என்ன முடியுமோ, இந்த புடி கொழக்கட்டையும் இந்த கொழக்கட்டை பண்ணாலும் அரிசிமா கொழக்கட்டையும் அந்த கொழக்கட்டை இல்லை, என்னால் இதெல்லாம் எதுவும் பண்ண முடியாது மாமி அப்படின்னாக்கா ஒன்றுமே இல்லை. அரிசி இந்த அவில் பொரியும் பார்த்தாலும் அதுவும், அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை வெத்தலை பாக்கு கண்டிப்பாக முடிஞ்சால் வாங்கி வைங்கோ. ஒரு பழம் 2 பழத்தை வச்சு இந்த அவில் பொரி கடலையை வச்சு நீங்கள் நைவேத்தியம் பண்ணுங்க. வேறு ஒன்றுமே வேண்டாம். ஆற்றுல கற்பூர தீபம் காட்டுங்கோ. கற்பூர தீபம் விநாயகர் ஃபோட்டோ இருந்தாலும் பரவாயில்ல, விநாயகருக்கு கற்பூர தீபம் காமிங்கோ. 1. 2வது இந்த நாமத்தை நன்னா சொல்லுங்கோ. ஓம் நமோ வராதபதையே நமோ கணபதியே நமோ நமக. ஓம் நமோ வராதபதையே நமோ கணபதியே நமோ நமக. ஓம் வராதபதையே நமோ கணபதியே நமோ நமக. இதை உங்களால் எத்தனை தடவை சொல்ல முடியுமோ அத்தனை தடவை சொல்லுங்க. நாளைக்கு இதை மட்டும் நீங்கள் பண்ணுங்க, வேற ஒன்றும் பெருசாகவே பண்ண வேண்டாம். எப்படி பண்ணினாலும் தெய்வம் எந்த ஆற்றுக்கு வரணும்னு நினைக்கிறதோ, எப்போ நல்லது பண்ணணும்னு நினைக்கிறதோ அப்போ தான் நடக்கும்.